ஏழாவது மாயா இயந்திர தனுவின் ஆன்மா உள்ளது. ஒருத்தன் பார்த்தா சார் இவர் முதல்ல இல்லைன்னா உள்ளதுன்னாரு, அப்புறம் உடம்பு ஆன்மா இல்லைன்ட்டார், அப்புறம் ஐம்பொறி ஆன்மா இல்லைன்ட்டார், அப்புறம் பிராணவாயு ஆன்மா இல்லைங்கிறார், அப்புறம் சூக்குமதேகம் ஆன்மா இல்லைங்கிறார், அப்புறம் பிரம்மம் நமக்கு எதுக்குங்க எல்லாம் சேர்ந்தது ஆன்மான்னு சொல்லிடலாம்டா. அதாவது சமூகமே ஆன்மான்னு சொல்லி சமூக ஆன்மவாதின்னு பேருங்க. ஏன் நான் இந்திரியம் ஆன்மான்னு சொன்னா இந்திரியம் இல்லைங்கிறீங்க, தேகம் ஆன்மான்னு சொன்னா தேகம் ஆன்மாவாதி இல்லைங்கிறீங்க. ஏன் வம்பு? மொத்தம் எல்லாம் சேர்ந்தது ஆன்மாங்க. அதுக்கு மறுப்பு சொல்ல போறது ஏழாவது பொருள் பாருங்க. மாயா இயந்திர தனுவினும் ஆன்மா உலகு. மாயையின் காரியங்களால் கட்டப்பட்டு அசைகின்ற சூத்திரப்பாவை, இந்த உடம்புக்கு பேர் சூத்திரப்பாவை. அப்படி சூத்திரப்பாவை போன்று உடம்பின் இடத்தில் அதனின் வேறாக தனியே ஆன்மா என்பது ஒன்று உண்டு. உடம்பில் உள்ள கருவிகளின் சேர்க்கையே ஆன்மா என்பது சமூக ஆன்மவாதிகள் கொள்கை. கருவிகள் தோற்றக்கேடுகள் உடையன, அழியும் தன்மை உடையன. ஆன்மா என்றும் அழியாது. எனவே இந்த எல்லாம் சேர்ந்தது ஆன்மான்னு சொன்னீங்கன்னா இந்த தேகம் ஒரு காலத்து அழிவது. எனவே அழிகிற பொருளாக ஆன்மா ஆகிவிடும் என்பதனால் சமூகம் ஆன்மா அல்ல. அப்ப இதுவரைக்கும் எத்தனை பேர்த்த மறுத்திருக்கிறாரு? 7 பேர்த்த மறுத்துட்டார். 7 பேருக்கு பேர் இருக்கிறது. கீழே கொடுத்துக்க பாருங்க. அடுத்த பத்தி சூனிய ஆன்மாவாதி தேக நம்பர் போட்டுக்க, 1 2 போட்டீங்க, மேல கூட சேர்த்துக்கலாம். சூன்ய ஆன்மவாதி, தேக ஆன்மவாதி, இந்திரிய ஆன்மவாதி, சூக்கும தேக ஆன்மவாதி, பிராண ஆன்மவாதி, விஞ்ஞான ஆன்மவாதி, சமுதாய ஆன்மவாதி ஆகிய 7 வகையான கொள்கை உடையவர்களை மறுக்கும் நிலையில் அமைந்துள்ளது 3ஆம் நூற்பா. ஆதலால் 7 கூறுகளை உடையது 3ஆம் நூற்பா. 3ஆம் நூற்பாவை பொறுத்தவரைக்கும் 7 அதிகரணங்களை உடையது. அந்த ஆன்மா உள்ளது என்பது கூட்டுது பொருள்கோள் அப்படின்னு சொல்லிட்டார். இனி 3ஆம் நூற்பாவில் ஆன்மா உள்ளது என்பது மேற்கோள். இதுதான் நம்ம சொல்ல கருத்து. எது நான் சொல்ல வந்த கருத்து? ஆன்மா உள்ளது. அதுக்கு பிறருடைய ஐயம், அதுக்குரிய மறுப்பு, இது 3 உள்ளடக்கியது மேற்கோள். எனவே ஆன்மா உள்ளது. சரி, மேற்கோள் ஒன்றே என்றாலும் மறுக்கப்பெறும் கருத்துக்கள் 7ஆக உள்ளன. எனவே அவ்வாறு மறுக்கும் முறைமையில் ஏதுக்களும் 7 ஆயின. ஏனைய நூற்பாவில் மேற்கோளும் ஏதுவும் நூற்பாவில் இல்லாமல் உரையில் வருவித்து உரைக்கு பெற்றன. இந்நூற்பாவில் ஏதுவும் மேற்கோளும் நூற்பாவிலிருந்தே கூறப்படுகின்றன. ஏதுவும் மேற்கோளும் ஒரே தொடரிலே அமைந்துள்ளன. அத்தொடருக்கு விளக்கம் பொழிப்புரையாக தரப்பெற்றது அப்படின்னு ஆசிரியர் கொடுத்திருக்கிறார். நம்ம முன்னெல்லாம் பார்த்தோம் பார்த்தீங்களா, ஒவ்வொரு பகுதி எடுத்தோம். இன்று உலதாய் எது சுட்டி அறியப்படுவதாக இருக்கிற பிரபஞ்சம் உற்பத்தி திதி நாசம் உழைத்து அப்படி படித்தோம். மேற்கோள் படிக்கும்போது அப்படி தனித்தனியாக வருவித்து கொண்டது. ஆனால் இந்த நூற்பாவை பொறுத்தவரையில் அங்கு சொல்லப்பட்ட தொடர்களே மேற்கோளும் ஏதுமாக நிற்கப் போகிறது. அவற்றுக்குரிய பொழிப்புரை நமக்கு இங்கே ஆசிரியர் ஒவ்வொரு கூறாக பார்க்க போகிறோம். அந்த கூறுகளை ஒரு தேநீர் இடைவெளிக்கு பிறகு விரிவாக பார்க்கலாம். அதற்கு முன்பாக நம்முடைய மாணிக்க வாசகருடைய அந்த திரு அவதாரம் செய்திருக்கிற